ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சந்தியாஸ் vlog. எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்க்க, இது வரைக்கும் நீங்கள் vlog ரொம்ப ஒரு 4-5 vlog பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் என்ன பண்ணுறோம், ஐ மீன் ஸ்நாக் ஐட்டம்ஸ் 2-3 பார்த்துருப்பீங்க. வெளியே 2-3 பிளேசஸ்க்கு நான் உங்களுக்கு சின்ன சின்ன ரிவ்யூ, அங்கே போயிட்டு என்ன பண்ணேன், என்ன எதிர்பார்த்துட்டு போனேன், என்ன கிடைச்சது அப்படிங்கிறது எல்லாமே ஷார்ட்ஸில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்டர்வியூ வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நாங்கள் எடுத்துக்க முடியும். அது எப்படி நல்லா இருக்கு, இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வி வில் சேஞ்ச் இந்த நெக்ஸ்ட் வீடியோங்க. கண்டிப்பாக நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்குவோம். நீங்கள் அது என்னன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீக்கான வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது மட்டும் தான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு ஃபுல் vlogல நம்ம பார்க்கலாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய இந்த வீடியோட இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க இல்லைங்களா, இன்டர்வியூ வீடியோ. அந்த ஆங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு தான். செம்மையாக ஆங்கர் பண்ணியிருந்தா. நாங்கள் ஒரு சின்ன ஐடியா மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். பட் ஷீ டிட் ஹர் பெஸ்ட்டுங்க. பெஸ்ட்டில் ஹர் பெஸ்ட் பண்ணியிருந்தா. அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதா ஷீ டிட் ஹர் பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் 2 லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இந்த வீடியோடைய ப்ரோமோவும் இந்த வீடியோடைய ப்ளூபர்ஸும் நான் ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஷார்ட்டு. நீங்கள் போய் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Hello everyone, hope you all doing great. நம்ம சேனல்ல நம்ம நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்திருப்போம். ஆனா இது ஒரு ஸ்பெஷல் டே, சண்டே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம். வாங்க போலாம். சோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. அது என்னன்னா, இன்னைக்கு எங்க பேரண்ட்ஸோட வெட்டிங் ஆனிவர்சரி. சோ அந்த ஆனிவர்சரியை இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பெஷலா பண்றதுக்கு நமக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்டு நான் ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கலான் இருந்தேன். ஆனா this is my time to understand that. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம இன்னைக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஹாப்பியஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you. காலையில சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை, நீ சப்பாத்தியும் கிரீன் பீஸ் மசாலா கிரேவி. நீங்களே அதே தான் சாப்பிட்டுருக்கீங்க. ஓகே, ஏதாச்சும் கிஃப்ட் ஷேர் பண்ணீங்களா? அதே நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம் கிட்ட ஒரு 1 வீக் பிஃபோராகவே. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ஸோ இது எத்தனாவது இயர் உங்களுக்கு இந்த வெட்டிங் ஆனிவர்சரி? 8th year, Nyal. This is the 8th year of our anniversary, where we will celebrate every year on November 2nd. What was the best meal you ever had and where was it? We have நிறைய பிளேசஸ்ல நல்லா சாப்பிட்டுருக்கோம். நிறைய பிளேஸ் இருக்கு. பட் அதில் சூஸ் பண்ணி பெஸ்ட்னு சொல்லணும்னா ஐ திங்க் கோயம்புத்தூர்ல நீங்களும் தானே வந்தீங்க. I guess கோயம்புத்தூர்ல நூறு மால்ல வந்து we had the best meal. ஆமாவா இல்லையா? என்னங்க எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன சாப்பிட்டோம்? Yeah. நேத்து சாப்பிட்டோம். we have some good foods. The taste it's different actually. நார்மலா எல்லா இடத்துல இருக்கிற டிஷ் Also we ate beetroot. இடியாப்பம். Idiyappam. Beetroot like we have some different menus there. So maybe I can. And the ambience also ரொம்ப சூப்பரா நீட்டா இருந்துச்சு. அப்புறம் நம்ம நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்துச்சா இல்லையா? நம்ம நல்லா சாப்பிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் எங்களுடைய, எனக்கும் அதுதான். நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். பட் அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் மீல்னு சொல்லாம ரொம்ப சாஃப்ட், ஆம்பியன்ட், குட். இனிமே அதை மறக்க. ஆனா ஒன்லி ஒன்ஸ் தான் போயிருக்கிறோம். நிறைய இடத்துக்கு நிறைய டைம் போயிருக்கிறோம். பட் இந்த பிளேஸ்க்கு, இந்த ஸ்பாட்டுக்கு ஒன்லி ஒன்ஸ் தான் போயிருக்கிறோம். பட் I can remember that place. What was the memorable spot you guys have visited? Rememberable spot
இல்லையா? ஸ்பாட். ஓகே, ஸ்பாட் அப்படின்னு சொன்னோம்னா நீ குட்டி பாப்பாவா இருந்தனால 2019ல நாம ஏலகிரி போனோம். நாங்க எல்லாருமே நாம போனோம். ஏலகிரி தானே, ஏலகிரி போனோம்னால ஊட்டி மாதிரி செகண்ட் ஸ்டேஷன். நீ அப்ப குட்டி பாப்பா, you might have not remembered. அங்க போனோமா, அந்த ஸ்பாட்ல வந்துட்டு அப்படி ஒன்றும் பெரிய பிளேசஸ்லாம் இல்லை. இந்த கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அங்க. இப்போ வந்து நிறைய அட்வென்ச்சரஸ் கேம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது சொல்றாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு கொஞ்சம் தான், பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் தான். ஆனா நாம மார்னிங் போன உடனே அந்த வெரி நெக்ஸ்ட் டே ஒரு நாள் கிளம்பி ஏர்லி மார்னிங் கிளம்பி அங்க போய் ரீச் ஆகிறோம். போகும்போதே ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு போனோம். மேல வேலூர்ல போயிட்டு நம்ம இதே மாதிரி ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ an anniversary இல்ல, anniversary time. நவம்பர்ல தான் anniversary வீக்கெண்ட், எக்ஸாக்ட்டா சாட்டர்டே சண்டே 2019ல போய் பாரு. நவம்பர் 1 நவம்பர் 2 சாட்டர்டே சண்டே கரெக்ட்டா anniversary இதே மாதிரி early morning நாங்க கிளம்பணும். போயிட்டு அங்க வேலூர்ல இருந்த முருகர் டெம்பிள்ல we had a very good தர்ஷன். ஆக்சுவலா அது டெம்பிளுடைய அட்மாஸ்பியர் அதுவும் பயங்கரமா இருந்தது. போயிட்டு தர்ஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஏலகிரி போனோம். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டே அங்க போயிட்டோம். அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு இந்த செகண்ட் டே வந்து ஒரு பார்க், அந்த பார்க்ல வந்து லேக் இருக்கு. அந்த லேக்ல இது கூட்டிட்டு போறாங்க, படகுல கூட்டிட்டு போறாங்க. படகு பரிசெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். உட்கார்ந்தாச்சு, சின்ன பரிசல் சுத்திட்டு வர்றதுக்குள்ள உசுறு இல்லை. நல்லா ஐயோ கம்பல்சா நான் வந்து கவனிச்சு நான் எனக்கு அப்பா இறங்கினதுக்கு அப்புறம் இறங்கிட்டோமே அப்படின்னு நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ எங்கேயாவது போட்டிங் போயிருக்கேன் இது வரைக்கும்? கூட்டிட்டு போயிட்டு இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு ட்ரிப் கூட போனோம் இடுக்கி. ஆனா எல்லாருமே சொன்னது வந்து போட்டிங் கேரளா போய் அங்க இங்க ஸ்டே ஐலாண்ட்ல ஸ்டே பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் வரவே இல்லை, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ஸ்பாட்ல இருந்து நாம போட்டிங்ல போயிட்டு அந்த ஐலாண்ட்ல ஸ்டே பண்ணணும். போட்டிங் நான் வரல, நானும் யாராவது வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா ரொம்ப பயமாயிருச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் போட்டிங் போறது கிடையாது. After marriage, after your birth, it was the first out station. What was the best gift you have given? ரிசீவ்ட் அண்ட் கிவன் பார்த்தேன்னா நான் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். பட் அது வந்து இப்போ பெஸ்ட் கிஃப்ட் இந்த வாட்ச் தான். இப்போ சொன்னேன் இல்லையா, நீங்கள் கிஃப்ட் ஷேர் பண்ணிட்டீங்கன்னு கேட்கணும்னு சொல்லும்போது நாங்கள் இது பார்த்தோம். ஆக்சுவலி இதே டிசைன் வந்து 2 years பேக்கு 2023ல உனக்கு வந்து இதே மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ராக்ல கோயம்புத்தூர் ஹோப்ஸ் தெரியுமா, ஒரு சண்டே போனோம். இந்த வாட்ச் அங்கே தான் இருக்கியா, அந்த வாட்ச் இருக்கும்போது இந்த டிசைன் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் இதே டிசைன் அது பாய்ஸ் போடுறது. அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க, இது பாய்ஸ் போடுற மாதிரி இருக்கு வேண்டாம் அப்படின்னு. அதனால எனக்கு ரொம்ப அண்ட் பாய்ஸ் போடுறது தான். அப்படியா? சரி, ஓகே, எனக்கு தெரியல. பட் அதனால இப்போ கொடுத்தாச்சு. நான் நிறைய கிஃப்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன். என்னன்னா இப்போ ரீசெண்டாக கூட டேப் ஒன்று, ரெட்மியில டேப் ஒன்று வாங்கி கொடுத்தாரு அப்பா. அப்புறம் ஐஃபோன் 16. Next question. What was the most challenging time in your life? Challenging time actually it was 23. So that was maybe நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து challenging. எல்லாத்துக்குமே நமக்கு அப்போ ஒரு இதாக இருந்ததில்ல. We have all a tough time after crossing those challenging period. அந்த period ஒரு 6 months அதாவது நம்ம லைஃப்ல பர்ஃபெக்ட் பண்ணிட வேண்டிய ஒரு டைமாக இருந்தது. ஆஃப்டர் தட் நம்ம 3 பேர் பைக்ல போய் ஜாலியாக ரோட்ல வந்து ஸோ அது மாதிரி அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணக்கூடாது, ரீகால் பண்ண வேண்டாம்னு நினைக்கக்கூடிய டைம் மேபி அதுதான். What was the best quality you like each other? எனக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்பா ஆன்சர் சொல்லட்டும். அப்பா என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்றேன். பெஸ்ட் குவாலிட்டினா சந்தியா வாஸ் வெரி போல்ட். ஒன்று சொல்றது ஒன்று இருக்காதுங்க. சந்தியா வாஸ் வெரி போல்ட். எந்த டெசிஷனாக இருந்தாலும் போல்டாக இருப்பாங்க. She take care of everyone. She take care of family. So I think that was the best quality I would have said. Okay, you. சொல்லணும் கண்டிப்பா. He respects each and everyone. அது whomsoever it may concern, even his elder or younger, யாரா இருந்தாலுமே he respects. Okay, next question.
தமிழ் கேக்குறேன். ம். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? ஓகே. சென்னையில் இல்லை. அப்போ நான் வந்து ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர். ஹி வாஸ் இன் சென்னை. ஆக்சுவலி ஐ வாஸ் இன் தி பெஸ்ட் சிட்டி. யூனோ கோயம்புத்தூர் இஸ் த பெஸ்ட் சிட்டி. அம்மா தானே மேலே. But now she is saying, take me to Chennai. Chennai was the best city in Pasala. Capital of Tamil Nadu. But Coimbatore is the Manchester of South India. So Coimbatore will be the best அம்மாக்கு கோயம்புத்தூர் பிடிக்கும் city. எனக்கு. As always. அப்போ வந்து நாங்க எங்க போனோம் ஞால ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போனோம். போயிட்டு அப்புறம் இன்னொன்று வந்து ஈரோட்ல டெக்ஸ்வாடி அந்த இதுக்கு போனோம் பர்ச்சேஸ்க்கு. நம்ம என்கேஜ்மெண்ட் பர்ச்சேஸ்க்கு தான் போனோம். 2 ஸ்பாட்டுக்கு தான் போயிருக்கோம். மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆனிவர்சரி விஷஸ் சொல்லிக்கலாம். ஹாப்பியஸ்ட் ஆனிவர்சரி. தேங்க்யூ. நீ வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு you have grown very much. So You're years sure. has been passed. So we are so proud of you and You thank you so became much. an anchor. So we are expecting that in all the ways and wishing you all the very best. Thank you. Okay, thank you. Bye. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye.